நம்மளோட பொங்கல் ஆஃபர் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணதாங்க இந்த வாட்டி ஆஃபரை கொண்டு வந்திருக்கேன். காணிப்பாக்கம் விநாயகர் திருப்பி ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். நான் இது வந்து 3வது தடவை நான் ரீஸ்டாக் பண்ணுறேன். 200 பீசஸ் வந்து முதல்ல வந்து நான் ஆர்டர் பண்ண எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. காணிப்பாக்கம் விநாயகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 விசேஷமான விநாயகர். ஸோ சுயம்பு விநாயகர் சித்தூரில் இருக்காரு. நான் என்னோட செகண்ட் ப்ரெக்னென்சிக்காக வேண்டிக்கிட்டு அது நல்லபடியாக நடந்ததுக்கப்புறம் கோயிலில் போய் நான் காணிக்க செலுத்திட்டு வந்தேன். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு மஞ்சள் துணியில் ₹1 நீங்கள் காயின் முடிச்சு வச்சு உங்களுக்கு மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூகுளில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்களேன். காணிப்பாக்கம் விநாயகரோட ஸ்டோரியே வரும். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விநாயகர். ஸோ அந்த மாதிரி இந்த விநாயகர் நான் உங்களுக்கு பொங்கல் டைமில் ஆஃபராக கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம குக்கீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்போ 1000 ரூபீஸ்க்கு மேலே ஆர்டர் பண்ணுற ஒரு ஆர்டர் கூடமே இந்த காணிப்பாக்கம் விநாயகர் வந்து இந்த வாட்டி கிஃப்டாக வர போகிறாரு. ஸோ இந்த சேல்ஸு கிடையாதுங்க, ஒன்லி ஃபார் கிஃப்ட் பர்பஸ் தான். ஸோ யாரெல்லாம் வந்து குக்கீஸ் ஆர்டர் பண்ணீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து கிஃப்டாக வர போகிறாரு. ஸோ மறக்காமல் நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்பர் மேலே பாருங்கள். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். அம்மா வந்து இன்றைக்கி 6th டே நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் திருப்பூர் ஒரு முருகர் டெம்பிளுக்கு தான் போயிட்டு வந்திருக்கோம். ஸோ அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. ரீசெண்ட் டைமில் எனக்கு கால் வந்து ப்ராப்ளம் வந்தப்போ நல்லபடியாக எல்லாமே வந்து முடிஞ்சு நான் நல்லபடியாக நடமாட ஆரம்பித்தேன். அப்படின்னா முருகருக்கு வந்து வேஷ்டி அதே மாதிரி துண்டு வந்து காணிக்க கொடுக்குறதாகவும் அதே மாதிரி அர்ச்சனை பண்ணுறதாகவும் வேண்டியிருந்தாங்க. அதனால தான் திருப்பூர் ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா காவி கலரில் வேஷ்டியும் அதே மாதிரி மேலே அங்கவஸ்திரமும் வாங்கிட்டோம். நிறைய மங்கி இருந்தது, ரொம்ப பயமாக இருந்தது எதாவது கையில் பிடிங்கிடுமா அப்படின்ட்டு. பட் வாழைப்பழத்துக்காக தான் பார்த்துட்டு இருந்தது பாவம். ஸோ மங்கிக்கு வந்து 2 வாழைப்பழம் கொடுத்துட்டு நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு தரிசனம்லாம் பார்த்துட்டு வந்துட்டோங்க. அம்மாவுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ரேவந்த் கூட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ டைம் வந்து 11:30 ஆகுதுங்க நைட்டு. அவன் வந்து கொஞ்சம் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டான். எழுப்பி சாப்பிடாம தூங்கக்கூடாதுப்பான்னு சொல்லி அவனுக்கு ஊட்டிகிட்டு இருக்காங்க. நான் ஊட்டா திட்டுவான், சாப்பிட மாட்டான். அவங்க அம்மா ஊட்டுறாங்க, அழகாக சாப்பிட்டுட்டான். ஸோ பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து நான் எக்ஸாம் படிக்கிறப்போ பார்த்திங்கன்னா அவங்களும் கூட தூங்காமல் அப்படியே முடிச்சுட்டு இருப்பாங்க, டீ போட்டு கொடுப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தாங்க. எனக்கு படிப்போ எல்லாமே கரெக்டாக வந்து நான் எல்லாத்தையும் பாஸ் ஆனால் அம்மா தான் காரணம். ஏன்னா எக்ஸாம் டைம்லலாம் தூங்கவே மாட்டாங்க, கூடவே உட்காந்து படிச்சியா அந்த சாப்டர் படிச்சியா ஒப்பின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து படிக்க வச்சுருவாங்க. டீச்சராக இருந்தவங்க சொல்லவா வேணும், அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி டீச்சராக ஒர்க் பண்ணாங்க. அதனால் கரெக்டாக படிக்க வச்சுருவாங்க. அவங்க ஸ்ட்ரிக்ட்னஸ் எனக்கு வரல. ஸோ நான் கொஞ்சம் லிபரலாக தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப பாசமான ஒரு அம்மா. அதை வந்து அடிச்சிக்கவே முடியாது எங்கள் அம்மா விஷயத்தில். ஸோ எனக்கு எத்தனை உறவுகள் வந்தாலும் அம்மா அப்படின்ற உறவு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு உறவு தான். நான் என்னோட பாதின்ற மாதிரி நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் அப்படி தான் இல்லையா? எல்லா ஜீவராசிக்குமே அம்மானா பிடிக்கும். பட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விவான் குட்டிக்கும் ரேவந்துக்கும் ஹஸ்பண்ட் வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னது? டாட்டா. அதேதானா? கிடைச்சதா? அந்த பீஸா? ஆக்சுவலாக இந்த கிறிஸ்மஸ் தாத்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. லாஸ்ட் டைம் ஜெயிச்சதன் போனப்போ அங்கே பார்த்தேன். லாஸ்ட் டைம் யூரோப்பில் நான் வந்து ஒரு ஹோட்டலில் இதை பார்த்தேன். ரொம்ப எனக்கு ஆசையாக இருந்து வாங்கணும் அப்படின்ட்டு எப்படி வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கும் மாமியாருக்கும் 2 பேருக்குமே ஐ செக் பண்ணி கண்ணாடி வந்து நம்ம வாங்கியிருந்தோம். அதெல்லாம் இப்போ கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அம்மா இந்த கண்ணாடி வந்துருச்சு, போட்டு பாரு. வந்துச்சா? வந்துச்சா? சாமி கிட்ட வச்சாச்சு. வந்து ஒரு வேலை முடிஞ்சிச்சு, ஒரு வேலை ஆயிடுச்சு. ஆஷா கிட்ட சொன்ன வேலை முடிஞ்சிடும். சூப்பரு, செம்மையா இருக்கு. அதான் கணக்கு. இது எத்தனை? 4. எத்தனை? 6. இது எத்தனை? 10. அப்ப கண்ணாடி வேலை செய்யல. அம்மா மாமியாருக்கு இதே மாதிரி தான் வாங்கணும். அம்மா வாங்க, நீங்க போட்டிருக்கீங்களா கண்ணாடி? எப்படி ஃபீல் பண்றம்மா? ஹாப்பியா இருக்கு. நல்லா சத்தமா பேசணும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சீக்கிரம் வந்துச்சு, வேலை முடிஞ்சிச்சு. நாளைக்கு கிளம்பி போகும். நாளைக்கெல்லாம் ஒன்றும் போகல, நீ நாளானிக்கு தான். கண்ணெல்லாம் தந்தா சூப்பரா தெரியுது. தலைவலி எப்படி இருக்குன்னு சொல்லு. தலைவலி இப்படிதான் போட்டிருக்கீங்களே, நைட் ஃபுல்லா போட்டுக்கோன்னு. அது தூங்குறப்ப எடுத்து அவர் என்ன சொன்ன தெரியுமா கடைக்காரு? 2 நாள் உங்களுக்கு மாதிரி இருக்கும், அப்புறம் பழக்கம் ஆயிடும். மாமி வாங்கோ மாமி. அடடா சூப்பரா இருக்கே. நல்லா இருக்கு மாமி. ஆமா நல்லா இருக்கு. 2 பேருக்கு ஒரே மாதிரியா? 2 பேருக்கு ஒரே மாதிரி சம்மதி. 2 பேருக்கு சூப்பர். ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? உண்மையிலே ஃபேஷனா இருக்கு. நல்லா நான் தான் செலக்ட் பண்ணேன்.
மாமி இன்னும் லைட் கலர் எடுத்துக்காது வேணா மாமி இது நல்லா இருக்கு அதாவது சட்டை எந்த தான் மாப்பிள்ள அவர் தானா சட்டை எந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னுமாக்க விவானுக்கு டைப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. நைட்டு மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க, பகலில் வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ லவ்ல அப்படியே சுப்ரீம் பேண்ட்ஸ் 360 டிகிரிஸ் கேர் கொடுக்கும் இந்த டைப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 10 மில்லியன் போர்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும், குழந்தைக்கு ஈரம் இருக்காது, நல்லா தூங்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பின்னாடி டேப் இருக்கிறதுனால நம்ம வந்து அழகாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஆன்டி ரேஷ் ப்ரிவென்ஷன் இருக்கிறதுனால அது ஆலோவேரா ஜெல் இருக்கிறதுனால ரேஷஸ்லாம் எல்லாமே குழந்தை வந்து ரொம்ப சேஃபாக நம்ம டைப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தை சப்போர்ட், அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய இந்த எலாஸ்டிக்கில் ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப ஜென்டலாக இருக்கும். உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி முடிச்சோடனே இந்த டேப்பை நீங்கள் கட்டி அழகாக சுருட்டி நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அப்சர்பன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டைப்பரை கட் பண்ணி இதில் வந்து இந்த மாதிரி லிக்விட் வந்து போர் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் ஆகுதுன்னு பாருங்கள். குழந்தைங்க வந்து நைட் டைமில் தூங்குறப்போ டைப்பர் ஹெவி ஆகிடுச்சுன்னா அந்த ஈரம் பட்டு எழுந்திரிச்சிருவாங்க. பட் லவ்லாப் டைப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்சர்பன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடுது. ஸோ ஈரம் வந்து ஸ்கின்ல படாமல் பார்த்துக்கும். 12 ஹவர்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால நைட் ஃபுல்லாகவே வந்து நல்லா லாங் ஸ்லீப் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்டிவான டே டைமுக்கும் சரி இல்லை நைட் டைம் ஸ்லீப்புக்கும் சரி பெஸ்ட்டான டைப்பர் அப்படின்னா நான் இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமாக நான் இதெல்லாம் இந்த ஒரு பிராண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற எந்த பிராண்ட் கம்பேர் பண்ணாலும் எனக்கு இதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலையும் கிடைக்கல. ஸோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் அமேசான்லேயும் இருக்குது, லவ்லாப் வெப்சைட்லேயும் இருக்குது. உமாக்கும் விவானுக்கும் தாங்க பெரிய காம்பினேஷனு. 2 பேருமே குழந்தைங்க தான். ஸோ அதை 2 பேர் விளையாடுறது பார்க்குறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அண்ட் உமா குட்டிக்கு வந்து விவான் அவ்வளோ பிடிக்கும், பட் அவளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. ஸோ அதுதான் விஷயம். அதனால் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் டைட்டாக விவானை பிடிக்கிற மாதிரிலாம் தெரியும், பட் அவளுக்கு வந்து ஒரு பாசத்தில் தான் பிடிப்பா. நிறைய பேர் கேட்டாங்க, அக்கா விவான் வந்து போகிறானா உமா கிட்டன்றது பாருங்கள் எப்படி விளையாடுறான் பாருங்கள். ஸோ ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து உமா இப்படி இருக்கிறதுக்கு என்னக்கா காரணம், அம்மா ஏதாவது மருந்து சாப்பிட்டாங்களா, இல்லை நடுவில் ஏதாவது ஆயிடுச்சா, இல்லை வந்து பை பர்த்லேயே அப்படி இருக்க நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதை நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். உமாவுக்கு வந்து பை பர்த் வந்து நார்மல் பேபி தான். ஸோ அப்போ வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவளுக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் டைமில் வந்து ஃபிட்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த ஃபிட்ஸ்னால பார்த்தீங்கன்னா மூளையிலேருந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. மற்றபடி பிறப்புலேயோ இல்லை வந்து பை பர்த்லேயோ வந்து எந்த விதமான கோளாறும் கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியான கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ 4.5 கிலோவில் வந்து பிறந்த குழந்தை, அவ்வளோ ஹெல்த்தியாக பிறந்த குழந்தை, நார்மல் டெலிவரியில் தான் பிறந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து இருப்பா குழந்தை, அப்படியே வந்து சந்திரன் மாதிரி இருக்கும். நாங்கள் அதான் சொல்லுவோம், நான் பிறந்த உடனே சாக்லேட்லாம் கொடுத்து எனக்கு வந்து சந்த மாமா அப்படின்னு தெலுங்குல சந்திரன் மாதிரி தங்கச்சி பிறந்திருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து நான் சாக்லேட் கொடுத்தேன், எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ அழகாக குழந்தை பிறந்தது. பட் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபிட்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து குழந்தைகளோட மூளையை வந்து பாதிச்சதுன்னா ஸோ அந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து உமாக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிய வந்தது. அடிக்கடிக்கு ஃபிட்ஸ் வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் இப்போ வரது கிடையாது, டாப்லெட்லாம் எடுத்து ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துட்டோம். என்னை பொறுத்தவரையிலுமே ஸ்பெஷல் சில்ட்ரன் வந்து ஒரு ப்ரெஷியஸான ஒரு கிஃப்ட் மாதிரி. கடவுள் எல்லாருக்கும் அதை கொடுக்க மாட்டாருங்க. அது வந்து கடவுள் நம்ம வீட்டில் கொடுக்குறாருன்னா நம்ம வந்து அந்த கிஃப்ட் அவ்வளோ அழகாக பார்த்து போன்ற ஒரு நம்பிக்கை கடவுளுக்கும் இருக்கும். அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கிஃப்ட் கிடைக்குன்ற மாதிரி தான் நான் நம்புவேன். உமா வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஒரு டைமண்ட் மாதிரி அவ்வளோ ப்ரெஷியஸாக நாங்கள் பார்த்துப்போம். அவ்வளோ செல்லம் வேறு எங்களுக்கு. அம்மா அவ்வளோ வந்து பத்திரமா பார்த்துப்பாங்க. மற்ற வீட்டில் போனால் அந்த குழந்தை இப்படி பார்த்துப்பாங்களான்றது ஒரு டவுட் தான். அதே மாதிரி தான் ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்கக்கூடிய வீட்லேயும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கடவுள் மாதிரி அந்த குழந்தையை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல் என்ன அப்படின்ட்டு, அவங்க எவ்வளோ ப்ரெஷியஸாக அந்த பேபியை பார்த்துக்கிறாங்கன்னு தெரியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா யாராவது பார்த்தா ரொம்ப ஐயோ அப்படா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப வந்து சோகமாலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, எப்படி குழந்தைய வளர்க்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த கர்டஸியாக கொஞ்சம் பாவமாக பார்க்குறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அது இல்லாமல் நீங்கள் வந்து மற்ற குழந்தைகள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் பார்த்தீங்கனாலே பேரண்ட்ஸுக்கு வந்து பாதி கவலை போயிடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நிறைய தாண்டி வந்திருப்பாங்க. அதில் சமுதாயமும் பார்த்தீங்கன்னா ஐயோ இப்படி இருக்கேன்னு சொல்லி 4 வார்த்தைகள் தூக்கி போடுறப்ப அது இன்னும் அவங்களுக்கு பாரமாக ஆகும். அப்படி இல்லாமல் என்கரேஜிங்காக இருந்து கேஷுவலாக நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணிங்கன்னா அது வந்து அவங்க உண்மையாக சொல்லலாம் அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே வந்து பாசிட்டிவாக மாறும். ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ எங்கே வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனை பார்த்தா கூட நீங்கள் அவங்கள ஒத்து பார்க்குறதோ இல்லை அவங்ககிட்ட போய் என்னென்னு கேட்குறதோ இல்லாமல் நார்மலான ஆளை பார்க்குறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் வேலைகளை மட்டும் பார்த்துட்டு நம்ம வேலைகளை பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தனி அட்டென்ஷன் நம்ம கொடுக்குற மாதிரி ஃபீல் கிடைக்காது. அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இதுதான் நான் ஃபீல் பண்ணுறது. ஸோ நான் எப்போ ஸ்பெஷல் சில்ட்ரனை பார்த்தாலும் கேஷுவலாக நம்ம ஒரு நார்மலான பீப்புள் எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி பார்த்து ட்ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அது வலி தெரியுன்றதுனால. ஆனால் எல்லாரும் அதை பண்ண மாட்டாங்க. உமாவும் நிறைய பேர் ஒத்து பார்க்குறது, அப்படியே பார்க்குறது, இல்லை வந்து என்னம்மா ஆச்சு குழந்தை உடம்பு சரியில்லைன்னு கேட்குறதுலாம் பண்ணுறப்போ நம்மளுக்கு அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எது பற்றி நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உமாக்கு என்ன வேணும் சாப்பிட?
என்ன வேணும் சாப்பிட சொல்ல அக்கா வாங்கி தரேன். என்ன வேணும்? ஏன் அம்மாவை பார்க்குற? இன்னும் குட்டி பாப்பா அம்மாவை பார்த்துட்டா பர்மிஷன் வாங்கி சொல்லுவாங்க இவங்க. என்ன வேணும் உனக்கு? டிவி பாப்பா. டிவி பாப்பா. சாப்பிட என்ன வேணும்? ஐஸ்கிரீம். ஜூஸ். அப்புறம் கோகோ கோலா. அப்புறம் மாசா. உனக்கு என்ன வேணும் விவான்? பீஸா வேணுமா? வேற உமாக்கு நோ 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 உமாக்கு பீஸா வேணாமா? அவனுக்கு நான் ரெயின்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு தெரியுமா? ரெயின்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டீங்களே, நீயும் அப்பா பாட்டி எல்லாம் சாப்பிட்டல ஐஸ்கிரீம். அவங்கிட்ட கேள, எது வேணா கேள. இல்ல இல்ல அப்படியே பரிதாபமா இல்லாத மாதிரியே பேசுவான். குட்டி பாக்குறவங்க இந்த குழந்தைக்கு நான் எதுவுமே வாங்கி தரல நினைச்சுப்பாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் நேத்தி, அப்பா கூட போயிட்டு பத்தியா இல்லன்றான் பாரு சாப்பிட்டு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சுல ஐஸ்கிரீம் சூப்பரா அந்த ஐஸ்கிரீமும். உமாக்கு வேணுமா ஐஸ்கிரீம்? நான் உமாக்கு தான் வாங்கி தருவேன், யாருக்கும் வாங்கி தர மாட்டேன். உனக்கு கிடையாது போ, நீ அடிக்கிற எல்லாரையும். நீ ரவுடி ஆயிட்ட ரவுடி. மாமா போலீஸ் அவரு. உமா குட்டிக்கு தான் ஐஸ்கிரீம் பீஸா எல்லாம் வாங்கி தருவேன். பீஸா உனக்கு வேணுமா? சரி சித்தி கிஸ் கொடு, நான் உனக்கு பீஸா வாங்கி தரேன். எங்க போற? எங்கடா போற? பாட்டி. சரி இரு, என்ன பிளான் போட்டு வச்சிருக்கீங்க ஈவினிங் போறதுக்கு? நீயும் சம்மந்தியும் சூப்பர் மார்க்கெட் போறோம். சூப்பர் மார்க்கெட் போறீங்களா? போயிட்டு என்ன பண்ண போறீங்க? ஷாப்பிங். விவான் உனக்கு என்ன டாய் வேணும்? அம்மா கிட்ட கேளு. கட் வெஜிடபிள் கட் பண்ண டாய் வேணும் அவனுக்கு, மறக்காம வாங்கி வந்துரு. சாயங்காலம் நாங்க போறோம். சரியா? ஓகேம்மா. அந்த ஷாப்ல இருக்கும், வாங்கி வந்துரு விவானுக்கு. சரியா? உமாக்கு என்ன வேணும்? சாப்பாடு இருந்தா போதும். குட்டிக்கு வந்து சாக்லேட்டு ஐஸ்கிரீம் பிஸ்கெட் சாப்பிட மாட்டாங்க. మావయ్య బావ కూల్ డ్రింక్ తెచ్చి ఫ్రిడ్జ్ లో పెట్టేట, అది నాకు ఇవ్వలేదు. ఇయ్యి అంటున్నమాట. తెచ్చాడా? తెచ్చే కదా. ఉందా? ఉన్నాయి. మరి ఇవ్వచ్చు కదా. ఉమాకి పిడిచే మాజా గ్లాస్లో ஊத்தி கொடு. எங்கள் அம்மா வந்ததுலேருந்து எங்கள் அம்மாவும் மாமியார் 2 பேருமே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறது, அப்புறம் வந்து ஷாப்பிங்க்கு போகிறதுன்னு சொல்லிட்டு சூப்பராக 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இப்போ 2 பேரும் வந்து ஷாப்புக்கு போயிட்டு வந்திருக்காங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். இதான் கேட்டியாடா? என்ன டாய் இது? கட். அதான் அதான். ஹாப்பியா? எப்படி இருக்கு? ஹாப்பி. எப்படி இருக்கு விவான்? நைஸ் நைஸ். அட்வர்டைஸ்மெண்ட்டா? ఇచ్చే వాడికి నువ్వే. థ్యాంక్ యూ సొల్లు. థ్యాంక్ యూ. வெரி குட். வாட்டர்மெலன் கட் பண்ணு. வெரி குட். விவானுக்கு அந்த டாய் ரொம்ப பிடிக்கும். நிறைய ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணுறது காட்டுவாங்களே, கேட்டுகிட்டே இருப்பாம்மா கட் டாய் அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நேரம் உட்காந்து விளையாடிட்டு இருந்தார். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஈவினிங் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அண்ட் அமரன் மூவி வந்து அம்மா போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு ஆஷா, நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ அமரன் மூவி வந்து அமேசான் ப்ரைமில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அம்மாவுக்கு போட்டு காமிச்சிட்டேன். ஏன்னா வந்து அவங்களோட ஸ்டோரி அப்படியே ரிலேட் ஆகும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி உங்களுக்கு. ஸோ மிலிட்ரியில் அப்பா இருந்தப்போ நடந்த விஷயம்லாம் வந்து நல்ல ரிலேட் ஆகும். அதனால உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ படம் பார்க்குறப்பே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய எமோஷ்னல் வந்து பார்த்தேன். கடைசியாக வந்து படம் முடிகிறப்ப ஆஸ் யூஷுவலாக எல்லாருமே அழுதுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த நாள் போச்சு. எல்லாருமே மாமியார் அம்மா எல்லாம் உட்காந்து படம் பார்த்துட்டு ஜாலியாக கழிச்சோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.